ஹலோ, வெல்கம் டு பானக்கா சமையல். இன்னைக்கு நம்ம சமையலில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அருமையான குல்ஃபி ஐட்டம் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே பசங்களுக்கு தேவையான குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்றத ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காட்டுறேன். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இப்போ இந்த குல்ஃபி செய்யறதுக்காக நான் 1 கிலோ மாம்பழம் எடுத்துருக்கேன். ஆனால் 1 கிலோ மாம்பழம் நான் செய்ய போகிறது இல்லை, ஒரு மாம்பழம் எடுத்து தான் செய்ய போகிறேன். அதாவது இந்த 1 கப்பில் மாம்பழம் எடுத்து தான் செய்ய போகிறேன். இந்த 1 கப்பு மாம்பழத்துக்கு தேவையான அளவு மட்டும் நான் சொல்கிறேன். 1 கப்பு மாம்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 2 கப்பு பால் எடுத்துக்கங்க. ஒரு 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கங்க. பால் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பால் தேவையில்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் மாம்பழம் சீவி வச்சுருக்கேன். இது 1/4 கப் சர்க்கரை மட்டும் தான் போட போகிறேன். ஏன்னா மாம்பழத்துலேயே இனிப்பு இருக்குங்கிறதுனால நம்ம சர்க்கரை அதிகமாக சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். இதில் நம்ம இந்த மாம்பழத்தை போட்டுடலாம். இது நான் பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்துருக்கேன். இப்போ இந்த இதுலேயே நம்ம வந்து பாலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாம்பழம் சேர்த்துட்ருக்கோம். அது கூடயே 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப்பு அளவு பால் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா மறுபடியும் இன்னொரு கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். இருக்குது. இது லிக்விட் ஃபார்மில் இருந்தால் தான் நம்ம குல்ஃபி ஊற்றுறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மீதி இருக்கிற பாலையும் அதில் ஊற்றி பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது மீதி கொஞ்சம் பால் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த பால்லையே இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜார் பத்தாது இதுக்கு மேலே பால் ஊற்றுறதுக்கு. அதனால் இந்த பாலில் ஒரு மிக்சிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஓகே, ரெடி. இதை வந்து நம்ம மோல்டு எதுவும் என்கிட்ட இல்லை. நான் வந்து வெறும் டம்ளரில் தான் ஊற்றி வைக்க போகிறேன். என்கிட்ட இருக்கிற மோல்டு வந்து வேறு டைப் மோல்டு. இப்போ நம்ம வீட்டிலையே நம்ம வீட்டில் இருக்க பொருளில் செய்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண நார்மல் டம்ளர், நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் தான் இதை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்க. இப்போது இந்த மாம்பழத்தை கலவையை நம்ம வந்து கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 டம்ளருக்கு 6 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாமல் உள்ள நல்லா சூப்பராக வரும். நம்மளுக்கு குல்ஃபி மோடில் கரெக்டாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி வைக்கிறது. இப்போ இது மாதிரி ஒரு நைஃப் எடுத்துட்டு நடு சென்டராக லைட்டாக பண்ணிக்கலாம் இடத்துல. ஏன்னா குச்சி வச்சு கட் பண்ணும்போது இது ரொம்ப அலுமினியம் ஃபாயில் வந்து ரொம்ப கிழிஞ்சிரும். அதனால் லைட்டாக நீங்கள் கத்தியை வச்சு சின்ன போட்டு போட்டிங்கன்னா அதில் இந்த மாதிரி ஸ்டிக் வச்சுக்கலாம். சென்டராக இது நிற்கும்.
இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நைட்டே பண்ணி வச்சுட்டாக்கா நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா மறுநாள் காலையில் சூப்பர் குல்ஃபி பசங்க சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். அதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் இந்த இடத்துல எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறேன். குல்ஃபி இப்போ எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சில்னஸ் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். வைக்கலாம். அருமையான குல்ஃபி ரெடி. வாவ், சூப்பர். சூப்பர் குல்ஃபி ரெடி. மாம்பழம் வச்சு 3 பொருட்களை வச்சு நம்ம வீட்டில் லாக்டவுன் டைமில் கிடைக்கிற 3 பொருள் வச்சு செய்கிற குல்ஃபி ஐஸ்கிரீம் இது. இதில் பால் நீங்கள் சேர்க்கணும் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம். பால் இல்லாமல் தண்ணியிலே கூட இதை செய்யலாம். இந்த குல்ஃபி ஐஸ்கிரீமை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் வணக்கம் சமையலுக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.